அப்போ வந்து இளையராஜா சார் வந்து என்கிட்ட சொன்னார், தேவர் வேடம் போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீ ஒரு இஸ்லாமியனா இருந்து தேவர் வேடம் போட்டு நடிச்சிருக்க. பட் ஏதோ சும்மா ஏதோ பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். படத்தை பார்க்குறப்போ தான் அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாங் போட்டு கொடுத்த சாங் வேறு. படத்தை பார்த்தோன்னே அப்படியே சாங் டோட்டலாக மாற்றிட்டார். ஃபுல் இன்வால்மெண்ட்டில் உள்ளே வந்துட்டார் அவர். ஸ்டார்டிங்காக அவர் தான் அப்ரோச் பண்ணீங்களா? அவர் எப்படி உள்ளே வந்தார் படத்துக்குள்ளே? இல்லை வேற யார்கிட்டயாவது போயிட்டு அவர்கிட்ட வந்ததா ப்ராஜெக்ட்? இளையராஜா சார் தான் வேணும்னு சொல்லி டைரக்டரும் பிரியப்பட்டார், நானும் பிரியப்பட்டேன். இல்லை வேறு யாருக்காவது போகலான்னாங்க. தேவருக்கு இசை அமைக்க ஒரே தகுதி உள்ள ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே என்ன உலகத்திலே இளையராஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவரை போய் கேட்டோன்னே ஒத்துக்கினார். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. 100% ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வந்தோடனே ஃபோன் பண்ணாங்க எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து. ஏப்பா எங்கள் வீட்டாண்ட ஒரு 10 பேர் வந்து கொடி பிடிச்சி கலாட்டா பண்ணுறாங்க, அந்த தீக்காக்காரங்க, நீங்கள் உடனே வா அப்படின்னாரு. நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் போனோடனே நான் எங்கே போய் அட்வான்ஸ் கொடுத்தோம் அங்கேயே சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கே பணத்தை அப்படியே வச்சுருக்காரு. நான் போய் கேட்டேன், என்ன யான்னு. இல்லைப்பா, பெரியாருக்கெலாம் நீங்கள் மியூசிக் பண்ணல, தேவருக்கு மட்டும் எப்படி மியூசிக் பண்ணுறீங்கன்னு வந்து கற்றுனானுங்க. இல்லை போயிட்டாங்களா, அதாவது போலீஸ் வந்து விரட்டிட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் பெரியாருடைய ப்ரொடியூசர் என்னை அணுகலை, நீங்கள் வந்து என்னை அணுகுனீங்க, யார் கேட்டாலும் நான் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்கள் பயந்துட்டீங்களா யானை? ஐயா என்ன யார் பயம் காட்டுறது அப்படின்னாரு. இதுதான் இப்படி தான் இளையராஜா சார் உள்ளே வந்தார் இதுக்குள்ளே.